இன்னைக்கு நம்ம பார்க்க போது சட்டுன்னு செய்யக்கூடிய ரவா கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃபிளேம்ல 2 நிமிஷம் வறுத்துக்கும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வறுபட்டு இருக்கு. இது போதுமானது. இதுக்கு 300 ml தண்ணி விட்டுக்கும். இதை நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துல இப்படி இருக்கும், 3 நிமிஷத்துல இது மாதிரி இருக்கும். இது போதும், நல்லா வெந்துட்டு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது ஆறட்டும். ஒரு கிண்ணத்துல 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி விட்டுப்போம். நல்லா கடைஞ்சிடுவோம். இப்ப இது ரெடியா இருக்கு. ரவையில சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுருவோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருவோம். இதுக்கு தாளிச்சுருவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 காஞ்சி மிளகாய் சின்ன சின்னதா பீசஸா சேர்த்துருவோம். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தாளிச்சத கஞ்சியில சேர்த்துடலாம், கலந்து விட்டுடலாம். இந்த கஞ்சியை சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட் டாப் கிளாஸா இருக்கும்.